ஆண்டவரை கேட்கலாமா? எங்களோட கூட இருங்கப்பா, எங்களை விட்டு விலகாதீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்க மதியில இருங்க. நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர் லார்ட். நீர் எங்களோட கூட வாசம் செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய அரணுமா, எங்களுடைய கோட்டையா, எங்களுடைய கேடகமா, என் தேவன் உங்களுடைய வலக்கரத்தை பிடித்து எங்களை நடத்துங்க தகப்பனே. உங்களுக்காக வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் இசப்பா. பரிசுத்த வைராகியம் பாராட்ட எங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கு ராஜா. பலன் இல்லாமல் நிற்கிறோம். என் தேவன் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. இந்த ஆராதனை வேலையில் எங்களை முழுவதுமாக உங்களுடைய கைகளில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உங்களால் பலனாக மாறணும் ஆண்டவரே. என் தேவனுக்காக நாங்கள் வாழ இந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு அடையாளமாக எங்களை உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த தேசம், எங்களுடைய இந்திய தேசம் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. நாங்கள் இருக்கோம் ராஜா. உங்களுடைய கால்களா ஓட நாங்கள் இருக்கோம் சுவாமி. உங்களுடைய நாவா பேச நாங்கள் நீங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் தேவன் நீங்கள் எங்களை பயன்படுத்துவீங்களாப்பா. முழுவதுமாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு வைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. உங்களுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல என் தேவன் நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் எங்களை வணையுங்கப்பா. என் தேவனுக்காக சரித்திரத்தில் படிக்கிற ஜனங்களா நாங்க இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை முழுவதுமா உங்களுடைய கருத்துல நாங்க தரோம் சுவாமி. நீங்க பொறுப்பெடுங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா, உதவி செய்யுங்க சுவாமி. தகுதி இல்லப்பா, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்ல தகுதி இல்ல தகப்பன. நீங்க எங்களை தகுதிப்படுத்தி நிறுத்துங்க ராஜா. தகுதியாய் நிறுத்திடுமே. சொல்லலாமா? மீண்டும் ஒரு விசையாக
குயவன் நீங்கப்பா. என்ன நீங்க வணங்க ராஜா. நம்ம ஆண்டவர் கையில விட்டு கொடுக்கிற நேரத்துல அவருடைய சித்தத்தின் போல வணஞ்சு நம்மளை பயன்படுத்துவாரு. விட்டு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் சுவாமி எங்களுடைய ஆராதனைக்கு அடையாளமாக ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் முடிக்காத அர்ப்பணிப்பில் நாங்கள் முடிக்கிறோம் சுவாமி. எங்களை ஜீவ பலிகளாக உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம்ப்பா. என் தேவன் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என் தேவன் உங்களுடைய கருத்தின் கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்காக அசாதாரணமான காரியங்களை என் தேவன் நீங்கள் எங்களை கொண்டு செய்யுமாறு நாங்கள் கேட்குறோம் சுவாமி. எங்களை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. குயவனான நீங்க களிவனான எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி எங்களை வணங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை மட்டுமே முழுவதுமா நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் இவ்வளோ நேரமாக ஏறெடுத்த துதிகளை எங்களுடைய நன்றி பலிகளை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிச்ச பிறகு ஆவிக்குரிய உணவு உண்பது போல ஒரு பலனோடு இருக்கீங்க இந்த நேரத்தில்? ஹல்லேலூயா சொல்லாமா சத்தமா? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அமரலாம்.